திருச்சிற்றம்பலம். எந்தபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் புராணச் சுருக்கம். எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். இவர் சேதி நாட்டு திருக்கோவலூரிலிருந்து அரசாண்ட குறுநில மன்னர் குலத்தில் அவதரித்தார். அக்குறுநில மன்னர் குலம் மாதொரு பாகனாருக்கு வழி வழியாக அன்பு செய்து வந்த மலையமான் குலமாகும். நாயனார் அறநெறி தவறாது அரசு புரிந்து வந்தார். பகையரசர்களால் கேடு விளையாதபடி குடிகளை காத்து வந்தார். ஆலயங்களிலே பூசை விழாக்கள் குறைவர நடைபெற கட்டளையிட்டார். சிவனடியார் வேடமே மெய்ப்பொருள் என சிந்தையிற்கொண்ட அவர் சிவனடியாருக்கு வேண்டுபவற்றை குறைவர கொடுத்து நிறைவு காணும் ஒழுக்கத்தவராக இருந்தார். இவ்வாறு ஒழுகி வந்த மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை கொண்ட ஒரு மன்னனும் இருந்தான். அவன் பெயர் முத்தநாதன். அவன் பலமுறை மெய்ப்பொருளாரிடம் போரிட்டு தோல்வியுற்று அவமானப்பட்டு போனான். வல்லமையால் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல முடியாதென கருதிய அவன் வஞ்சனையால் வெல்ல துணிந்தான். கருத்த மனத்தவனான அவன் மெய்யெல்லாம் திருநீறு பூசி சடைமுடி தாங்கி ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கும் புத்தக முடிப்பு ஒன்றை கையில் ஏந்தியவனாய் கோவலூர் அரண்மனை வந்தான். வாயில் காவலர் சிவனடியாரென வணங்கி உள்ளே போகவிட்டனர். பல வாயில்களையும் கடந்து வந்த முத்தநாதன் பள்ளியறை வாயிலை அடைந்தான். அவ்வாயிற்காவலனான தத்தன் தருணமறிந்து செல்லல் வேண்டும், அரசர் பள்ளி கொள்ளும் தருணம் என தடுத்தான். வஞ்ச வனத்தவனான அவன் அரசர்க்கு ஆகமம் உரைத்தற்கென வந்திருப்பதாயும் தன்னை தடை செய்ய கூடாது எனவும் கூறி உள்ளே நுழைந்தான். அங்கே அரசர் துயின்று கொண்டு இருந்தார். அருகே இருந்த அரசி அடியாரின் வரவு கண்டதும் மன்னனை துயில் எழுப்பினார். துயிலுணர்ந்த அரசர் எதிர் சென்று அடியாரை வரவேற்று வணங்கி மங்கள வரவு கூறி மகிழ்ந்தார். அடியவர் வேடத்து இருந்த எங்குமில்லாத ஆகமம் கொண்டு வந்திருப்பதாக புத்தகப் பையை காட்டினார். அவ்வாகமப் பொருள் கேட்பதற்கு அரசர் ஆர்வமுற்றார். வஞ்ச நெஞ்சினனான அவ்வேடத்தான் தனியிடத்தே இருந்து ஆகமம் உபதேசம் செய்ய வேண்டும் என கூறினான். மெய்ப்பொருளார் துணைவியாரை அந்தப்புறம் செல்லுமாறு ஏவிவிட்டு அடியவர்க்கு ஓர் ஆசனம் அளித்து அமரச் செய்த பின் தாம் தரைமேல் அமர்ந்து ஆகமப் பொருளை கேட்பதற்கு ஆயத்தமானார். அத்தீயவன் புத்தகம் அவிழ்ப்பான் போன்று மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து தான் நினைத்த அத்தீய செயலை செய்துவிட்டான். வாளால் குத்துண்டு வீழும் நிலையிலும் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். முத்தநாதன் நுழைந்த பொழுதிலிருந்து அவதானமாய் இருந்த தத்தன் அக்கொடூரச் செயலை கண்ணுற்றதும் கணத்திற்பாய்ந்து தன் கைவாளால் தீயவனை வெட்டச் சென்றார். இரத்தம் பெருகச் சோர்ந்து விழும் நிலையில் இருந்த நாயனார் தத்தா நமரே கான் என்று தடுத்து வீழ்ந்தார். விழும் மன்னனை தாங்கி தலைவணங்கி நின்ற தத்தன் அடியேன் இனி செய்ய வேண்டியது யாது என இறந்தான். இச்சிவனடியாருக்கு ஓர் இடையூறும் நேராதவாறு பாதுகாப்பாக விட்டுவா என்று மெய்ப்பொருள் நாயனார் பணித்தார். மெய்ப்பொருளாரது பணிப்பின்படியே முத்தநாதனை அழைத்துச் சென்றான் தத்தன். செய்தியறிந்த குடிமக்கள் கொலை பாதகனை கொன்றொழிக்க திரண்டனர். அவர்களுக்கெல்லாம் அரசரது ஆணை என கூறி தடுத்து நகரை கடந்து சென்று நாட்டவர் வராத காட்டு எல்லையில் அக்கொடும் தொழிலினை விட்டு வந்தார். வந்ததும் அரசர் பெருமானை வணங்கி தவவேடம் பூண்டு வந்து வென்றவனை இடையூறின்றி விட்டு வந்தேன் என்று கூறினார். அப்பொழுது மெய்ப்பொருள் நாயனார் இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என கூறி அன்பொழுக நோக்கினார். பின்னர் அரசு உரிமைக்கு உடையோரிடமும் அன்பாளரிடமும் திருநீற்று நெறியை காப்பீர் என திடம்பட கூறி அம்பலத்தரசரின் திருவடி நிழலை சிந்தை செய்தார். அம்பலத்து அரசர் அம்மையப்பராக மெய்ப்பொருளாருக்கு காட்சி அளித்தனர். மெய்ப்பொருளார் அருட்களர் நிழல் சேர்ந்து இடையராது கைதொழுதிருக்கும் பாக்கியரானார். இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று கூறுகிறார். இவர் குருபூசை திருநாள் கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.